அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஞானம் எப்பொழுது பிறக்கும்? ஒரு கதை கேட்கலாமா? ஒரு அரசனுக்கு ஞானம் அடைய வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டது. அதனால் ஒரு ஜென் துறவியை தேடிச் சென்றான். அவரிடம் பேசினான். அவர் சிரித்துவிட்டு, "உன்னை ஞானம் பெற தகுதியாக்கிக் கொள் பார்ப்போம்" என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டார். இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. குருவின் வீட்டிலிருந்து வெளியே வந்தபோது சீடன் ஒருவன் தூசி தட்டி கொண்டிருந்தான். அந்த தூசி மன்னவன் மீது வந்து விழுந்தது. இதனால் கோபமான அரசன் மீண்டும் குருவிடம் போய் சீடன் மீது குற்றம் சாட்டினான். அதற்கு குரு, "உன்னிடம் நிறைய பாம்புகள் இருக்கின்றன, போய் அப்புறப்படுத்து" என்றார். மன்னர் சிந்தனையுடன் போய்விட்டான். ஓராண்டு கழித்து மன்னன் மீண்டும் வந்தான். அதே சீடன் வீடு பெருக்கிக் கொண்டிருந்தான். அதனால் எழுந்த புழுதி மன்னனின் மேல் படிந்து அழுக்கானது உடைகள். இம்முறை அவன் குருவிடம் புகார் கூறாமல் சீடனை பார்த்து, "கண் தெரியல, பார்த்து பெருக்கு" என்று சத்தம் போட்டான். குரு வந்தார், பார்த்தார். "உன்னிடம் நாய் இருக்கிறது, போய் விடு, விரட்டு" என்று கூறிவிட்டு போய்விட்டார். மூன்றாம் முறையாக மன்னன் வந்தான். சீடன் தண்ணீர் தெளித்துக் கொண்டிருந்தான். மன்னன் உள் செல்லும் பொழுது அவன் மீதும் தண்ணீர் துளிகள் பட்டன. அதற்கு மன்னன் கோபப்படவில்லை, முறைக்கவில்லை, திட்டவும் இல்லை, புகார் பண்ணவும் இல்லை. நன்றி என்று அமைதியாக கூறினான். இதைக் கண்ட குரு ஓடி வந்தார். "இப்போதுதான் நீ ஞானம் பெற்று தகுதியானவன், உள்ளே வா" என்றார். நம்மை சுற்றி நடப்பது எல்லாம் கடவுளுடைய செயல் என்ற மனநிலைக்கு ஒரு மனிதன் வருவானே ஆனால் அவன் ஞானம் அடைந்து விட்டதாக அர்த்தம். எனவே நம்முடைய ஆசாபாசங்களை, நம்முடைய கோபங்களை, நம்முடைய மனநிலையை நாம் அடக்கி அதன் வழியிலே செல்லாமல் மனதை நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்ற போது நாம் எல்லோருமே ஞானம் அடைந்தவர்களாக மாறுகிறோம். எனவே இந்த நல்ல சிந்தனை இந்த நாள் முழுவதும் உங்கள் நினைவோடு இருக்க அன்போடு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.